நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானாச்சும் உங்களை மட்டும்தான் ஏமாத்தினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணேன். ஆனா நீங்க சண்முதியோட குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. உயிரே இல்லாத கட்டடத்துக்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்க, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம், நன்றி கெட்டத்தனம்னு சொல்றீங்க. ஆனா உங்களை நம்பின சண்முதி குடும்பத்தை ஏமாத்துனீங்கல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணீங்கல்ல, உங்களால எப்படி முடிஞ்சது? என்னையா பேசுற? என்ன பேசிட்டு இருக்க? என்னைய துரோகம் பண்ணிட்டாங்க உனக்கு? என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க? போயா முதல்ல வெளியே போயா. போறேன். அவங்க பண்ணது நம்பிக்கை துரோகமா இல்லையான்னு அவங்க மனசாட்சியை கேட்க சொல்லு. என்ன நம்பிக்கை துரோகின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க யாரு? யோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவு மரியாதை உனக்கு. போயா வெளியே. பாருங்க மாத்தி சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க. அம்மா இங்க பாருங்க. சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் சம்பந்தியம்மா மாடி மா ஒண்ணுல அவன் உளறிட்டு போறாமா. அவனுக்கு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால கோவத்துல பேசிட்டு போறாமா. அதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன டே, நீ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிச்சு வா. ஒண்ணு இல்லம்மா. அவ சொன்னதை கேட்டியா? நான் நம்பிக்கை துரோகம். அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு சண்மதிக்கும் அவங்க வீட்டுக்கும் நான் நம்பிக்கை துரோகம். ஒண்ணு இல்லம்மா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நம்பிக்கை துரோகம். என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. இங்க பாருங்க துரோகம். இங்க பாருமா ராஜி. ஜீவா, நீ கார் எடு. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நீ வா போலாம். சரிண்ணா. உங்க மாப்ள. அம்மா நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. நம்ம தப்பு எதுவும் பண்ணலாமா? நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலாமா? நீங்க எதை நினைச்சுக்காதீங்கம்மா. சம்பந்தியம்மா கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அம்மா அம்மா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு பாரு. பாபா சீக்கிரம் வா. வாங்க மாப்ள. அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்பா ஒண்ணு இல்ல ராஜி. அட அட கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அண்ணா இந்த பக்கம் வண்டி போகாதண்ணே, அந்த பக்கம் போங்க. அண்ணா என்னாச்சுண்ணே? சார் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு சார். டேக் டிரைவர்ஸ் போர்டு போட்டுருக்கு சார். அட எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இதோ வேற ரூட்ல போயிடலாம் சார். ஒண்ணாகாதுமா. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா. அம்மா டாக்டர் மா.
சமந்தி அம்மா, சமந்தி என்னாச்சு? சமந்தி அம்மாக்கு என்ன சொன்னாங்க? சமந்தி அம்மாக்கு எதுவும் ஆகாது. சம்மந்தி அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எதுவும் சொல்லல சம்பந்தி. காலையில நான் ஃபோன் பேசும்போது கூட நல்லா தான் இருக்காங்கன்னு மாப்பிள்ள சொன்னாரு. இப்ப திடீர்னு என்னாச்சு? போன தடவை சமந்தி அம்மாக்கு உடம்பு முடியாம போனப்பவே அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவங்க அதிர்ச்சி ஆகுற மாதிரியோ மனசு சங்கடப்படுற மாதிரியோ எதுவுமே நடக்காம பாத்துக்கணும்னு சொன்னாங்க. எங்க இங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலை அப்படியா இருக்கு? வரவன் போறவன்லாம் நடந்து முடிஞ்சத சொல்லி அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்தி கடைசியில இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி படுக்க வச்சுட்டாங்க. என்ன மாப்பிள்ள இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? அப்படி என்னதான் நடந்தது? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல ஒருத்தர் அதனாலதான் மாமா அம்மா இப்படி ஆயிட்டாங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க லேட் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க பேசிட்டு போறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. சம்மந்தி அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. ஐயோ சமந்தி அம்மா என்ன ஆகுமோ தெரியலையே. அம்மாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் எப்படி டாக்டர் இருக்காங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க. அப்பாடா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடக்காம இருக்கணும்னா அதுக்கு நாம சர்ஜரி பண்றதா நல்லது. நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள செக் பண்ணி பார்த்தப்போ இப்பதான் அவங்களுக்கு பிபி நார்மலா இருக்கு. அதனால இப்பவே சர்ஜரி பண்றதா நல்லது. டாக்டர் உடனே பண்ணுமா? இதுவே ரொம்ப லேட் சார். போன தடவை நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பவே நான் அந்த சர்ஜரி பண்ணிருப்பேன். ஆனா அவங்க பாடி கண்டிஷன் ஸ்டேபிளா இல்லாதனாலதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. இதுக்கப்புறமும் சர்ஜரி தள்ளி போட்டோம்னா ஐ எம் சாரி டு சே அதுவே அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்தா கூட முடியலாம். வேணா டாக்டர், ஏற்கனவே அவங்க பாடி கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்றீங்க. நாம என்னமோ இந்த ஆபரேஷனை தள்ளி போட வேணாம். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கே கூட அந்த ஆபரேஷன் பண்ணிக்கலாம் டாக்டர். ஆமா டாக்டர், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. எங்க அம்மா நல்லபடியா குணமாயி வந்தா அது போதும். கவலைப்படாதீங்க கார்த்திக், அவங்க நல்லபடியா குணமாகி வருவாங்கன்னு நம்புவோம். டாக்டர் இப்போ நான் போய் அம்மாவை பார்க்கலாமா? அவங்களுக்கு இப்பதான் கான்சியஸ் வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாம அவங்க எமோஷன் ஆகி ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சண்மதே சண்மதே சண்மதே. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நம்பிக்கையோட இருங்க. எப்படியும் காப்பாத்திடலாம். எஸ். பேஷண்ட் ரொம்ப நேரமா சண்மதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, நீங்க போங்க. ஓகே டாக்டர். சண்மதி டாக்டர் நீங்க மட்டும் உள்ள போய் அவங்கள பாருங்க. என்ன சண்மதி யோசிக்கிற? அவங்க தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, உள்ள போமா. சண்மதி மட்டும் உள்ள போறா? அப்ப உங்க அத்தைக்கு நாமெல்லாம் முக்கியம் இல்லாம போயிட்டோம் பாத்தியா? அத்தை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து ஆபரேஷன் பண்ற நிலைமையில படுத்திருக்கிறதே அவளாலதான்.
இருந்தும் அவ்வளவுதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க பாரு. அப்படி என்னதான் மாமியாரும் மருமகளும் ரகசியம் பேச போறாங்களோ தெரியல. வெளியே வரட்டும், விசாரிக்கலாம். நம்பிக்கை துரோகம். ராஜிமா, ராஜிமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாயிடுவீங்க. தைரியமா இருங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை எதுவும் இல்லை. ராஜிமா, எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள உன்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பொய் சொல்லி என் வீட்டுக்கு மருமகளை ஆக்குனதுதான். ஒரு நல்ல எண்ணத்தோட நான் அதை பண்ணியிருந்தாலும் உன் வாழ்க்கைய கெடுத்த மாதிரி ஆயிடுச்சேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்கதான் செய்த. உயிருக்கு போராடுற இந்த நிலைமையிலையும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சதே நடந்ததுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான். என்ன ராஜிமா, மன்னிப்பா அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதான் இப்பவே நான் உன்கிட்ட கேக்குறேன். உன் கல்யாண விஷயத்துல உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு. ராஜிமா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நடக்க போற ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது சண்மதி. அப்படியே இருந்தாலும் எனக்கு அப்புறமா என்ன பாத்துக்கிறதுக்கு நீ கூட இருப்பியான்னு தெரியாது. உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. அதனால என்னோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சண்மதி. வாயால அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ராஜிமா, நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க முதல்ல இப்படி எமோஷன் ஆகிறத நிறுத்துங்க ராஜிமா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி இப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிற நேரத்துல நீங்க தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க ராஜிமா. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க, நீங்க 100 வருஷம் ஹாப்பியா இருக்க போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ராஜிமா. நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க முதல்ல நல்லபடியா குணமாகி வாங்க. மற்ற விஷயத்துல நம்ம அப்புறமா பேசிக்கலாம். துரோகம் பண்ணணும்னு இத பண்ணல, அத புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது ராஜிமா. உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. அப்படி 2 பேரும் என்னதான் முக்கியமான விஷயம் பேசுறாங்கன்னு தெரியலையே. சண்மதி,
சம்மந்தி அம்மா இப்ப எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களாம்மா? ஆ நல்லா இருக்காங்கப்பா. சண்மதி, நீ உள்ள போய் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, என்னம்மா பேசிட்டு இருந்தீங்க? சண்மதி, உன்கிட்ட தான்மா கேக்குறேன். சம்மந்தி அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. இப்ப சந்தோஷமா உனக்கு? ராஜிமாவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். அதாவது உனக்கு புரியுதா இல்லையா? சண்மதி, நான் எப்படி? நீ என்ன பண்ணனு கேட்க வர அதானே? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு இருந்த ஆசைதான். ஏன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம பாவம் ராஜிமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இப்ப நான் அவங்களை உள்ள போய் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? எத்தனையோ பேருக்கு ரோல் மாடலா இருந்தவங்கல என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு அவங்கள நீ கொண்டு வந்துட்டல. நான் உள்ள போய் ராஜிமா பார்த்துட்டு வெளியே வந்ததும் அவங்கெல்லாம் ராஜிமா என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கல்ல, இத அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உனக்கு தெரியணும், உன் மனசுக்கு அது வலிக்கணும் தான். உனக்கு யார பத்தியும் கவலை இல்லை, உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல. இப்ப வாச்சும் அடுத்தவங்க கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியணும் கார்த்திக். அவங்க இந்த அளவுக்கு உடம்புக்கு முடியாம போய் கஷ்டப்படுறதுக்கு நீதான் காரணம் கார்த்திக். நீ மட்டும்தான் காரணம், அத மறந்துடாத. வானதியோட இடத்துக்கு உன்னை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதே அம்மா தான் சண்மதி. அதனாலதான் நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதை நீ காலப்போக்கில் புரிஞ்சுக்குவ சண்மதி. பிள்ளையாரப்பா, இப்போ ராஜுமா என்ன நிலைமையில இருக்காங்கன்றத நான் சொல்ல உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க இப்போ நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்களோ அப்பவே எனக்கு அவங்க மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. என்ன அவங்கள அத்தைன்னு கூப்பிடுறதுக்கும் எனக்கு சொந்தமா நினைக்கிறதுக்கும் தான் எனக்கு மனசு இல்லை. மத்தபடி எனக்கு ராஜிமானா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தவங்க இப்போ இந்த கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வரணும். அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்காக அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும்.